அரசியல்ல தன்னிலையை காப்பாத்திக்க திமுக எந்த எல்லைக்கும் போகும்ன்றத திரும்பவும் மக்களுக்கு நிரூபிச்சிருக்கும் கரூர் சம்பவம். தன்னோட சுயநலத்துக்காகவும் ஈகோவை காட்டுறதுக்காகவும் அப்பாவி 40 உயிர்களை பலிகடாவா ஆக்கியிருக்கும் திமுகன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தங்களோட திட்டமிட்ட சதியை மறைக்க தங்களுக்கு கை தேர்ந்த மடைமாத்திர அரசியலையும் நாடக அரசியலையும் திமுக கையில் எடுத்து இருக்கிறதா சொல்றாங்க திமுகவின் உண்மை முகம் தெரிஞ்சவங்க. இதுவரை திமுக வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு திட்டமிடல் இருந்ததே பெரும் சந்தேகங்களை கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. கரூர் கலவரத்துல உண்மையை மறைக்க முயற்சிக்குதா திமுக? கூட்ட நெரிசல் விஜய் பேச்சால தான் நடந்ததுன்னு சொல்லி திட்டமிட்ட தாக்குதலை மறைக்கிறாங்களா? செந்தில் பாலாஜி பத்தி பேசினதும் செருப்பை எடுத்து வீசி தாக்க சொல்லி தீய சக்திகளை அனுப்புனது யார்? இது திமுகவின் அரசியல் சதியா? ஏற்கனவே தாவேகாவின் பல கூட்டங்களை பார்த்தும் உளவுத்துறை எச்சரிச்சும் பிரச்சாரத்துக்கு மிக குறுகலான இடம் கொடுத்தது ஏன்? கூட்டத்தை கட்டுப்படுத்த போதுமான காவல்துறையினரை நியமிக்காததும் கூட்டத்துல தடியடி நடத்தினதும் யாரோட உத்தரவின் பேர்ல? உயிரிழப்பு ஏற்படும்னு திட்டமிட்டே நெரிசலை ஏற்படுத்திட்டு உயிரிழப்பை மறைக்க முயற்சிக்குதா திமுக?